ஞாபக மறதிக்கு மூல காரணம் மனதில் கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள். நான் சொன்ன மாதிரி காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் இது படிக்கிற பசங்களுக்கு இருக்கக்கூடாது. கெட்டது நினைக்க கூடாது. படிக்கிறதுல நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது இல்ல. யாரு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுக்கு பிரெயின் நல்ல ஷார்ப் ஆகும். மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். கத்துக்கிட்டது மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டா தெரிஞ்சுப்பாங்க. நான் தான் கிளாஸ்ல நான் மார்க் ஜாஸ்தி வாங்கணும், வேற யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற பாவனையில நீங்க கத்துக்கிட்டதை உங்க மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரெயின் ஷார்பன் ஆகாது. எப்படி கத்திய தீட்டதான் அது ஷார்ப். அந்த மாதிரி நீங்க கிணத்துல இருக்கிற தண்ணியை இறக்கிதான் தண்ணி ஊறும். அந்த மாதிரி நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க, ஜாஸ்தி மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்க, அவங்க உங்க கூட படிக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். மனசுல இருக்கிறத சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாதான் உங்க பிரெயின் ஆக்டிவா வேலை பண்ணும். யாரு அடிக்கடி தான் கத்துக்கிட்ட மற்றவங்க கிட்ட சொல்றாங்க, ஒப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்பி பிரெயின் ஆழமான இடத்துல போய் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இது ரெக்கார்டிங் ரெண்டு வகையான ரெக்கார்டிங் இருக்கு. ஒண்ணு மேன்மனதுல ரெக்கார்ட் ஆகுது, இன்னொன்னு ஆழ்மனதுல ரெக்கார்ட் ஆகுது. ஆழ்மனதுங்கிறது டீப்ல போய் ரெக்கார்ட் ஆகும். அது உங்களோட ஆயுள் இருக்கிற வரைக்கும் அந்த ரெக்கார்டு அழியாது. சின்ன வயசுல கத்துக்கிட்டது 80-90 வயசானாலும் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி வரணும்னா திருப்பி நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அதை வெளியில கொண்டு வரணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்க பரீட்சைக்காக படிச்சுட்டு பரீட்சை முடிஞ்ச உடனே அதை விட்டுட்டீங்கன்னா போயிடும். எதா இருந்தாலும் சரி மற்றவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கணும். இன்னொன்னு, எல்லாருமே குரூப் ஸ்டடி போறீங்களா? யாருமே குரூப் ஸ்டடி பண்றது இல்ல, பண்றீங்களா? குரூப் ஸ்டடி உண்டா? செய்யறீங்களா? யாருமே குரூப் ஸ்டடினா என்ன? எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரட்டடிக்கிறது, அப்படியா? ஆமா, கை தட்டுங்க. சொல்லிட்டா, உண்மையை சொல்லிட்டா. கைத்தட்டல் எதுக்கு? உண்மையை சொன்னதுக்குதான். குரூப் ஸ்டடியில அரட்டடிக்கிறதுக்கு கை தட்டுறது இல்ல. குரூப் ஸ்டடி இப்பதான் சொன்னாலே குரூப் ஸ்டடிங்கிறது இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் பண்ணணும், இல்ல நீங்களே ஒரு குரூப் பண்ணணும். யாரு கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட் ஒரு 3 பேர் 4 பேர் நல்ல ஸ்கோர் பண்றாங்கன்னா 4 டீம் பண்ணணும். 4 டீம் பண்ணி அந்த 4 டீமுக்கு அந்த நல்ல மார்க் வாங்குற பையன் யார் இருக்கா அவனை லீடர் பண்ணணும். அந்த லீடர் பண்ற வீட்டுக்கு போய் படிக்கலாம். அதாவது உங்களுக்கு மனசுல கிட்ட கேட்கறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க குரூப் ஸ்டடி பண்றப்ப உங்ககிட்ட என்ன டவுட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதை சொல்லி கொடுக்கறப்ப உங்க மனசுல இருக்க டவுட் போயிடும். நீங்க ஒண்டியா படிச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறப்ப சந்தேகத்தை நீங்க வெளியில சொல்லி உங்க டீச்சர்கிட்ட நீங்க சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா சந்தேகம் நிவர்த்தி ஆகி தலைக்குள்ள கரெக்டான ஸ்டோர் ஆகும். சும்மா மனப்பாடம் பண்ற மாதிரி எதையோ போட்டு நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சு தலைக்குள்ள போட்டுட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைம்ல கண்டிப்பா உதவாது. அர்த்தம் பண்ணிக்கிட்டு படிக்கிறவே தவிர மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க, மற்ற கேள்வி மறந்து போயிடும். அதனால மனப்பாடம் பண்றத அர்த்தம் பண்ணிக்கணும். நீங்க அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட படிச்சாங்களா நல்லா புரியுற மாதிரி மனசுக்கு புரியுற மாதிரி படிக்கணும். மனசுக்கு புரியுற மாதிரி படிக்கணும்னா மனசு சமாதானமா இருக்கணும். மனசு சமாதானமா இருக்குன்னா ஒரு தியானம் என்றால் என்ன? மனசை ஒருநிலைப்படுத்துறது. ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது. தியானம் என்றால் என்ன?
மனது, ஆத்மா, உடல் மூன்றையும் ஒருங்கிணைப்பதுதான் தியானம். மனது, ஆத்மா, உடல் மூன்றையும் ஒருங்கிணைப்பது தியானம். தியானத்தை எப்படி பண்றது? தியானத்தை யார் பண்ணலாம்? 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணாலும் தியானத்தை பண்ணலாம். ஒரு தியானம் பண்ணலாமா? நான் சொல்லி கொடுக்குற தியானம் பண்ணுவீங்களா? தியானம் பண்ணீங்கன்னா மனசு சமாதானம் ஆகும். மனசு சமாதானமா இருந்து படிச்சாதான் புரியும். மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அரை மணி நேரம் படிக்கிறது 2.5 மணி நேரம் படிச்சா கூட புரியாது. மனசை காம் பண்ணணும். இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸ். அதாவது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் மேக்சிமம் அரை மணி நேரம் உங்களுக்காக நீங்க செலவழிக்கணும். அரை மணி நேரம் உங்களுக்காக நீங்க செலவழிச்சுட்டு அப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன படிக்கிறீங்க அது தலைக்குள்ள போய் பதியும், இல்லைன்னா பதியாது. மனசை காப்படுத்துறதுக்கு 2, ஒன்னு பிராணாயாமம் பண்றது, இன்னொன்னு தியானம் பண்றது. பிராணாயாமம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இடது பக்க மூக்கில இழுத்து இடது பக்க மூக்கிலேயே காத்து விடுறது, வலது பக்க மூக்கில இழுத்து வலது பக்க மூக்கிலேயே காத்த விடுறது. இது நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு பேரு. இது பண்ணீங்கன்னா உங்களுடைய மூளை நரம்புகள் செல்லுகள் அத்தனைக்கும் பரிசுத்தமான ஆக்சிஜன் போய் அதுக்கு சக்தி வரும். எப்ப உங்களுடைய செல்கள் சக்தியாவது அலர்ட் ஆயிடும். அப்ப அலர்ட் ஆயிருக்கிறப்ப நீங்க என்ன போடுறீங்க அதை பிடிச்சிக்கும். இது ஒரு டெக்னிக். இன்னொன்னு, உங்களுக்கு தெரியாமையே உங்க மனசை அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். சினிமா மேலேயோ, ஃப்ரெண்டு மேலேயோ, இல்ல வேற ஏதோ ஒரு பொருள் மேலேயோ, இல்ல ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இது மேலேயோ நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அங்க இருந்து வெளியே வந்தாதான் பாடத்து மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். வெளியே வரணும்னா அங்க இருந்து மனசை வேற இடத்துக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன தியானம் பிராக்டிஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இது சுகாசனம்னு பேரு. 2 கைகளை அப்படி சேர்த்துக்கிட்டு அடி வைத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. போட்டு அழுத்தாதீங்க, சாப்பிட்டதுல வெளியே வந்துடும். அடி வைத்து பக்கத்துல சும்மா அப்படியே வச்சுக்கோங்க. சார் போதுமா? எவ்வளவு நேரம்? 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடி வயிற்றுக்கு